அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் எழுதி சந்தியா பதிப்பகம் வெளியிட்டிருக்கிற புஸ்தகம் சினிமாவின் ஆன்மா அப்படிங்கிற புஸ்தகம். சினிமா ரசனை கல்வியும் இன்னும் சில கட்டுரைகளும் அப்படிங்கிற புஸ்தகம். அதென்ன சினிமா ரசனை கல்வி? இப்போ நம்ம ஸ்கூலில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இருக்குது. எல்லாருமே விளையாட்டு வீரனாக இல்லை, ஆனால் ஒரு பிடி வாத்தியார் இருக்காங்க, பெரிய கிரவுண்ட் இருக்குது. படிக்கிற எல்லாருமே ஒரு ஓட்டப்பந்தய வீரனாகவோ அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஆகிறதில்லை, ஆனால் அந்த கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவியம், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவிய வாத்தியார் இருப்பார், நமக்குலாம் ஓவிய வரைகள் சொல்லிக் கொடுப்பாங்க. எல்லாருமே பெரிய ஓவியர்கள் ஆகிறது இல்லை, ஆனால் ஒரு ஓவிய வகுப்பு அப்படின்னு. அது மாதிரி இந்த நுண்கலைகளுக்கு எல்லாத்துக்குமே கூட கிளாஸஸ் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பல்லாயிரக்கணக்கான மக்களோட நாடி நரம்பு இதயத்தில் மூளையில் எல்லாத்துலேயும் போய் நிறைஞ்சிருக்கிற சினிமாவுக்கு அதை பற்றிய சரியான புரிதலை உண்டாக்கக்கூடிய ஒரு ரசனை கல்வி அப்படிங்கிறது இல்லை. அதனால் ரசனை கல்வி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்முடைய குழந்தைகளுக்கு, ஏன்னா இன்றைக்கெல்லாம் குழந்தைகள் படிக்கிறதுலேருந்து பார்க்குறதுக்கு வந்துட்டாங்க. எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு எது அசல் சினிமா அப்படிங்கிறத அடையாளம் காட்ட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்குது. குழந்தைகளுக்கு சத்துணவை விட ரொம்ப முக்கியமானது இந்த சினிமா ரசனை கல்வி அப்படிங்கிறது என்னுடைய ஆழமான கருத்து. உலகின் உன்னதமான திரைப்படங்களை சிறு வயதிலேயே, குழந்தைகளுக்கான திரைப்படங்களை சிறு வயதிலே அவங்கள்ட்ட காமிச்சு அவங்களுக்கு அந்த ரசனையையும் புரிதலையும் உண்டாக்க வேண்டிய கடமையும் பொறுப்புணர்வும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நமக்கும் இருக்குது அப்படின்னு நான் இந்த புத்தகத்தின் வழியாக அப்படி நிறைய பலதரப்பட்ட குழந்தைகளுக்கு திரைப்படங்களை போட்டு காட்டி அவர்களோடு உரையாடி இந்த நூலை நான் எழுதியிருக்கிறேன். அப்போ இது குழந்தைகள் படிக்கிற புத்தகமானு கேட்கலாம். இல்லை, இது சினிமா ரசனை கல்வியை எப்படி மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி நாம் கற்றுத்தருவது அப்படிங்கிறத சொல்கிற ஒரு புத்தகம். ஆனால் இது குழந்தைகளுக்கான புத்தகம் இல்லை, இது ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கான புத்தகம். அதே சமயத்தில் சினிமா மாணவர்களுக்கான புஸ்தகம், பியூர் சினிமாவை நேசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கான ஒரு புஸ்தகம், ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை நான் எழுதுனேன்றதுக்காக இதை நான் சொல்லவே இல்லை. ஏறக்குறைய 15 வருடமாக இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சினிமா ரசனை கல்வி அப்படிங்கிறது சிறு வயசுலேயே, ஏன்னா எல்லா விஷயமே நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தான் சொல்லித்தர்றோம். அப்படின்னு எழுத நம்ம சொல்லித்தர்றோம், ஓவியம் வரைய சொல்லித்தர்றோம், விளையாட சொல்லித்தரோம், எல்லாமே சொல்லித்தரோம். ஆனால் நம்ம எதை பார்க்கணும், எது ஒரு சிறந்த சினிமா அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தர்றதே இல்லை. ஸோ அந்த வகையில் இந்த சினிமா ரசனை கல்வி மக்களிடையே போய் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் புதிதாக அமைந்திருக்கிற ஜோசப் விஜய் அரசு இந்த சினிமா கல்வியை தமிழகத்தில் எல்லா பள்ளிகள்லையும் கொண்டு போவாங்கன்னு நான் ரொம்ப ஒரு விண்ணப்பமாக வைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆரம்ப பள்ளியிலிருந்து +2 வரைக்கும் இருக்கிற ஸ்கூலில் ஒரு தனி, எப்படி ஒரு ஆய்வகம் இருக்கோ அது மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர், ஒரு சிறிய ஹோம் தியேட்டர் வச்சு இந்த திரைப்படங்களை, அவருடைய ரசனையை மேம்படுத்தக்கூடிய திரைப்படங்களை, இந்த பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திரைப்படங்களை அவர்களுக்கு திரையிட்டு காட்டி அவருடைய ரசனையை, சினிமா ரசனையை ஒரு கல்வியாக வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் அனைவரும் படிக்க வேண்டிய புத்தகம் சினிமாவின் ஆன்மா.